வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற உள்ள போராட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் மலேக சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு முன்பாக இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் ஒருவர் குழப்பம் விளைவித்திருக்கிறார். மனித புதகுழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியான தடியவியல் அகழ்வாய்வு தளம் 2 சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேதப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. காலம் சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் இந்த நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளுக்கு பொருத்தமானவராக இருந்தார் என்றும் அந்த அதிர்ஷ்டம் இந்த நாட்டுக்கு கிடைக்காவிட்டாலும் அவரின் குணாம்சங்களை கொண்ட தலைவர்கள் அந்த பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். காலம் சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் மீதான அனுதாப பிரேரணையில் உரையாற்றும் போதே சபை முதல்வர் இதனை தெரிவித்திருக்கிறார். கொழும்பு சங்கரில்லா ஹோட்டலில் நேற்று காலை நடைபெற்ற இலங்கை வர்த்தக கவுன்சிலின் உலகளாவிய சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தின் ஆரம்ப விழாவில் ஜனாதிபதி ஆண்ட்ருகுமார திசநாயக்கா கலந்து கொண்டார். உலகம் முழுவதிலும் உள்ள இலங்கை வர்த்தகர்களை ஒரே இடத்தில் இணைக்கும் மேடையாக இலங்கை வர்த்தக கவுன்சிலின் உலகளாவிய சம்மேளனம் செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். புதிய அரசியலமைப்புக்கான ஆரம்பகட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எமது ஆட்சி காலத்துக்குள் புதிய அரசியலமைப்பு திருத்தங்களை நிச்சயமாக மேற்கொள்வோம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து குறிப்பிட்டார். கம்பகா காவல்துறை அத்தியட்சகராக பணியாற்றிய லக்ஷ்மன் குரே சித்திரவதைக்குட்படுத்தி காவலில் வைத்திருந்ததன் ஊடாக அவரது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. லஞ்ச ஊழல் குற்ற விசாரணையில் இருந்து விடுவிப்பதற்காக இருவரிடம் 60,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக வங்கிக் கணக்கில் வெப்பிலிடுமாறு கோரிய கலைஞர் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களுக்கான பணியிடமாற்ற நடவடிக்கையில் நிலவி வரும் சீர்கேடு காரணமாக அரசு வைத்தியசாலைகள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதோடு இந்த நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் எதிர்வரும் நாட்களில் பல வைத்தியசாலைகள் முடங்க வாய்ப்புள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையில் சைபர் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் ஒரு தீவிரமான பிரச்சனையாக மாறி வருவதாகவும் இதன்படி 2025ஆம் ஆண்டில் 5400க்கும் மேற்பட்ட கணினி குற்ற சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தலாய் காட்டு பகுதியில் தேனெடுக்க சென்றவர் மீது யானை தாக்கியதில் அந்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். சிறைச்சாலையில் இருந்து தப்பிக்க முயன்று மகாபலி ஆற்றில் குதித்த சந்தேக நபர் நீரில் மூழ்கி தற்போது காணாமல் போய்விட்டார். துபாயில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக கும்பலின் தலைவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான பஸ் லலியா என்று அழைக்கப்படும் கேவத் லலித் கண்ணங்கரா என்பவரின் 4 சகாக்கள் கங்வல போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கலவெல கெய்னுகல காப்புக்காடு மகுலுக சேரியில் கற்பிணி மானை கொன்ற சம்பவம் தொடர்பில் அனுமதியற்ற 3 துப்பாக்கியுடன் மற்றொரு சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை கடற்படையின் சிறப்பு படகு படையின் லெப்டினன்ட் கோயன் சமித அமெரிக்க கடற்படை சீல் பயிற்சி திட்டத்தை முடித்து மதிப்புமிக்க சீல் பயிற்சி பெற்ற முதல் இலங்கையர் என்ற வரலாற்றை அவர் படைத்திருக்கிறார். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் பயன்பாட்டில் இருந்து வந்த மின்தூக்கி கடந்த 4 நாட்களாக செயலிழந்த நிலையில் நோயாளர்கள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் மேலும் 40 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்த இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 2,46,000 ரூபாவாக விற்கப்படுகிறது. இந்திய செய்திகளில் கார்கில் விஜய் திவாஸை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கார்கில் போரில் தைரியத்துடனும் வீரத்துடனும் போராடிய வீரர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். இந்தியாவின் புதுச்சேரியின் காரைக்காலில் அதிகாரிகள் 2 இளைஞர்கள் உட்பட 5 பேரை கைது செய்துள்ளார்கள். பாகிஸ்தானிலிருந்து அகதிகளாக சென்று குஜராத்தில் வசித்த 185 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலத்தீவு தலைநகர் மாலேக்கு சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு 5 ஆண்டுகளில் 362 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதில் நடப்பாண்டில் இதுவரை மட்டும் 67 கோடி ரூபாய் செலவாகியுள்ளது தெரியவந்துள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் முதல் கட்டம் நேற்று நிறைவடைந்துள்ளது. இதன்படி 35 லட்சம் பேரை கண்டறிய முடியவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட கமலஹாசன் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் 5வது நாளாக நேற்றும் அமளியில் ஈடுபட்டதால் அலுவல்கள் முடங்கின. 2 அவைகளும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பயணச்சீட்டுகளில் 89% இணையவழியில் முன்பதிவு செய்யப்படுவதாக தொடர்ந்து துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். பீகாரில் ஆளுங்கட்சியாக உள்ள ஐக்கிய ஜனதா தளம், பாரதிய ஜனதா ஆகியவை எதிர்க்கட்சித் தலைவரும் தனது மகனுமான தேஜஸ்வி யாதவை கொலை செய்ய சதி செய்து வருவதாக அந்த மாநில முன்னாள் முதல்வர் ராப்ரி தேவி குற்றம் சாட்டியது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதங்களுக்கு இடையிலான பதற்றத்தை தணிப்பதற்கான பேச்சுவார்த்தையை RSS தலைவர் மோகன் பாகவத் டெல்லியில் தொடக்கி வைத்தார். டெல்லி ஹரியானா பவனில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுமார் 50 முஸ்லிம் தலைவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படும் வடமாநில இளைஞர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மைக்ரோசாப்ட், கூகுள், ஆப்பிள் போன்ற அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களில் இந்தியர்கள், சீனர்கள் உட்பட வெளிநாட்டினரை பணியமர்த்துவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு அந்த நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுவனங்களை வலியுறுத்தியுள்ளார். தாய்லாந்து, கம்போடியா எல்லையில் நடந்து வரும் மோதல்களை தொடர்ந்து அந்த நாடுகளின் சில மாகாணங்களுக்கு பயணிக்க வேண்டாம் என்று இந்தியர்களை மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா, நியூசிலாந்து இடையிலான 3வது சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தை வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்று மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸ்பேஸ்ஜெட் நிறுவனம் 5 போயிங் 737 ரக விமானங்களை குத்தகைக்கு எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மின்னணு துறையில் இந்திய நிறுவனங்களில் சீன நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கு உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தி இணக்கத்துடன் செயல்பட மத்திய அரசு தற்போது முடிவெடுத்துள்ளது. பிரிட்டன், இந்தியா இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல துறைகளின் வளர்ச்சிக்கு உதவும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்திருக்கிறார். விழி வெண்படலம் கார்னியா சேதமடைந்தால் அதை மாற்றாமல் அதற்கு பதிலாக பின்கோல் பீப்ளோபிளாஸ்டி சிகிச்சை மூலம் பார்வையை மீட்கும் நுட்பத்தை டாக்டர் அகர்வால் மருத்துவ குழுமத்தின் தலைவர் டாக்டர் அமர் அகர்வால் கண்டறிந்துள்ளார். மேகாலயாவில் திருமணத்துக்கு முன் HIV பரிசோதனை கட்டாயம் என்ற சட்டம் வருகிறது. 2019 முதல் 2023 ஆண்டு வரை இந்தியாவில் யானை தாக்குதல்களால் 2800க்கும் மேற்பட்டோர் பலியானதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 73,280 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 9,160 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1,760 ரூபாய் குறைந்துள்ளது. உலக செய்திகளில் கம்போடியாவுக்கும் தங்களுக்கும் இடையே தற்போது ஏற்பட்டுள்ள பதற்றம் மேலும் முற்றினால் அது முழு போராக உருவெடுக்கும் என்று தாய்லாந்து இடைக்கால பிரதமர் பொம்தம் விஷாஷ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் சண்டை சூடுபிடிக்கும் வேளையில் எல்லைப் பகுதியில் 2 மாத குழந்தை ஒன்று கொல்லப்பட்டுள்ளது. பிந்தி கிடைத்த தகவல்களின்படி கம்போடியா தாய்லாந்துடன் உடனடியாக சண்டை நிறுத்தம் செய்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்திருக்கிறது. காசாவில் அவசர மருத்துவ உதவி தேவைப்படும் பிள்ளைகளை அங்கிருந்து வெளியேற்ற பிரிட்டன் உதவும் என்று அந்த நாட்டு பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கிறார்.
பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் அறிவித்தார். இந்த முடிவு செப்டம்பர் 2025 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உறுதிப்படுத்தப்படும் என்று பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுக்கு மக்ரோன் கடிதம் மூலம் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஹமாஸ் படையினர் இறக்க விரும்புகிறார்கள், அமைதியை நாட்ட எந்த ஆர்வமும் அவர்கள் காட்டவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழமை போல் தெரிவித்திருக்கிறார். வங்கதேச வங்கி எனப்படும் அந்த நாட்டின் மத்திய வங்கி பெண் ஊழியர்கள் அரக்கை வைத்த மேலாடைகள் லெங்கிங்ஸ் அணிய தடை விதித்திருப்பது போராட்டத்தை அங்கு தூண்டியுள்ளது. பிரிட்டன் தலைநகர் லண்டனில் 14 வயது சிறுவனை பேருந்தொன்றில் கத்தியால் குத்தி கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 2 பதின்ம வயதினருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் நடந்த சம்பவத்தில் இறந்த சிறுவன் 27 முறை கத்தியால் குத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்ட எளியவர்களில் ஒருவருக்கு 15 வயதும் மற்றவருக்கு 16 வயதும் ஆகிறது. பாகிஸ்தானில் கனமழை தொடர்பான சம்பவங்களில் மேலும் 14 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த பேரிடரில் மொத்த உயிரிழப்பு 266 தற்போது உயர்ந்துள்ளது. இத்தாலியில் சாலையில் விழுந்த சிறிய ரக விமானம் தீப்பிடித்ததில் அதில் இருந்த 2 பேர் பலியாகியுள்ளார்கள். வியட்நாமில் பேருந்து கவிழ்ந்ததில் குழந்தைகள் உட்பட 9 பேர் பலியான நிகழ்வு அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருவில் ஆண்டிஸ் மலைத்தொடரில் பயணம் செய்து கொண்டிருந்த பேருந்தொன்று பள்ளத்தில் விழுந்ததில் குறைந்தது 15 பேர் உயிரிழந்தார்கள். நேற்று நடந்த இந்த விபத்தில் சுமார் 30 பேர் காயமடைந்துள்ளார்கள். சீனாவைச் சேர்ந்த 6 பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கச் சுரங்கத்தின் தொட்டியில் மூழ்கி இறந்து போனார்கள். மலேசியாவின் ஜோகூர் மாநிலத்தில் காரோடு ஆற்றில் விழுந்து மாயமானதாக நாடகமாடினார் என்று சந்தேகிக்கப்படும் ஒருவருக்கும் அவரது சகோதரருக்கும் 1 மாத சிறை தண்டனை அங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் ஒருவர் தமது 7 வயது மகளின் கையை டூரியான் தோலால் காயப்படுத்திய குற்றத்துக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது. மகளின் தாய்க்கு 18,000 ரிங்கிட், அதாவது 4,250 அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தென் சீனாவில் சிக்கன்குனியா தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை 4,000 தாண்டிவிட்டது. செயற்கை நுண்ணறிவு சாட்ஜிபிடியை இளம் தலைமுறை அளவுக்கு அதிகமாக நம்புவது மிகவும் தவறு, ஆபத்தானது என்று ஓபன் ஏஐ தலைமைச் செயல் நிர்வாகி சாம் அல்மன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அரசியல் சம்பந்தப்பட்ட விளம்பரங்களை மெட்டா நிறுவனத்தின் சமூக ஊடக தளங்களில் பதிவிட அந்த நிறுவனம் தடை விதிக்க இருக்கிறது. உலக புகழ்பெற்ற பாடகி டெம்கிலியோ லைன் தனது 97வது வயதில் காலமானார். 1985 ஆண்டு யாஸ் பிரிவில் கிராமிய விருது வென்ற முதல் பிரித்தானிய பாடகர் என்ற பெருமையை அவர் பெற்றவர். விளையாட்டுச் செய்திகளில் டெஸ்ட் போட்டியில் அதிக ஓட்டங்களை குவித்து ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங்கின் சாதனையை இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் முறியடித்திருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடர்களுக்கான பாகிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது. இங்கிலாந்தில் செப்டம்பரில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை உலக சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்க 20 பேருடன் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: €1 இலங்கை பெறுமதியில் $353.82, இந்திய பெறுமதியில் $101.62, $1 இலங்கை பெறுமதியில் $301.20, இந்திய பெறுமதியில் $86.50, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் $378.62, இந்திய பெறுமதியில் $108.75, ஒரு அக்ராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் $404.70, இந்திய பெறுமதியில் $116.25, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் $219.80, இந்திய பெறுமதியில் $63.12. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.